ஹாய் கேஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஆர்த்திகா நடிக்க போற புது சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில இருந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்துகிட்டே இருக்குதுங்க. கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா எப்ப நீங்க புது சீரியல்ல நடிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி அதிகமாவே வந்தது. அதே தொடர்ந்து ஆர்த்திகா சன் டிவில ஒரு நியூ சீரியல்ல ஜாயின் பண்ணி அதுக்கான ஷூட்டிங்கும் ரொம்ப பரபரப்பா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சீரியல் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலேயே சன் டிவில பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து ஆர்த்திகா நடிக்கிற அந்த ஒரு புது சீரியலை லான்ச் பண்ண போறாங்க. கார்த்திகை தீபம் சீரியல்ல பொறுத்த வரைக்கும் ஆர்த்திகா தீபா அப்படிங்கிற கேரக்டர்ல நல்ல ஒரு பாடகியாகவும் குடும்பத்துக்கு ஏத்த மருமகளாகவும் எல்லாருமே ஐயோ பாவமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அப்பாவியான கேரக்டர்ல தான் தீபா நடிச்சிருந்தாங்க. இனி வரக்கூடிய புது சீரியல்ல ஆர்த்திகா எந்த மாதிரி கேரக்டர்ல நடிக்க போறாங்க, அந்த ஒரு கேரக்டர் சீக்கிரமாவே மக்கள் மத்தியில ரீச் ஆகுமா, தீபா கேரக்டர் மாதிரியே அந்த ஒரு கேரக்டரும் மக்கள் மனசுல ஆழமா பதியுமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான கேள்வியும் இன்னுமே அதிகமாக தான் இருக்குது. சீக்கிரமாவே ஆர்த்திகா நடிக்க போற அந்த ஒரு நியூ சீரியலை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கார்த்திகை தீபம் சீரியல் மாதிரியே உங்களுக்கு ஒரு சீரியல் கண்டிப்பா அமையவே கூடாது. நல்ல ரொம்ப நாள் ட்ரெண்ட் ஆகி 500 1000 எபிசோடு வரைக்குமே உங்களுடைய அடுத்த சீரியல் ரீச் ஆகணும். அதுதான் நாங்க விருப்பப்படுறோம். ஏன்னா கார்த்திகை தீபம் சீரியல்ல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தோல்வியை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் நடித்த சீரியல் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தாலும் அடுத்து நடிக்க போற அந்த சன் டிவியில் புது சீரியலுடைய ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா 1000 எபிசோடுக்குனாது நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அதிகமாகவே இப்போ ஆர்த்திகாவுக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆர்த்திகா நடிக்க போற புது சீரியலுக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஆர்த்திகாவுடைய நியூ சீரியலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.